பழமொழிகள் ஆதி காலத்தில் இது எல்லாம் மறந்துக்கிட்டே போகிறாங்க. இது எல்லாம் நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். பூராடம் நூலாடாதுன்னா என்ன? பூராட நட்சத்திரக்கார் வீட்டில் ஒரு நூலாடாத வயசான ஒரு பாட்டி இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வீட்டுடைய கணவனை வாழ்க்கையில் இழந்திருப்பாங்க. கணவன் அந்த காலத்தில் இழந்தாத்தான் மாங்கல்யத்தை கழட்டிடுவாங்களே. அப்போ நூல் தான் அந்த காலத்தில் பூராடம்னா நூலாடாதுன்னா இந்த மாங்கல்யத்தை தான் அவங்க நூலாடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஏன் நூலாடாதுன்னா, இந்த நூல் ஒரு 9 பெரி 9 நூல் ஒன்றா சேர்த்து மாங்கல்யத்தில் போட்டு மஞ்சளை நல்லா தேய்ச்சி அதில் தான் 3 முடிச்சு போடுவாங்க. அப்போ அதே முடிச்சு போட்டு வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் வயசாகி போய் கணவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அந்த நூலை கழட்டிடுவாங்க. அதனால் அந்த நூல் அந்த கழுத்தில் ஆடாதான். அதனால் அந்த காலத்தில் பழமொழி பூராடம் நூலாடாது. இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொன்னால் தானே தெரியும். இல்லாட்டி பொதுவாக பழமொழி சொல்கிறாங்க, நாமளும் கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அல்லவா? அதுதான் பூராடம் நூலாடாது. இது ஏன் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வாழ்க்கை இழந்தவங்க, வயசானவங்களோ இளமையானவங்களோ முதுமையானவங்களோ நடுத்தரமானவங்களோ யாரோ ஒருத்தர் அந்த லைஃப்பில் வந்துடுவாங்களா, அது அந்த வீட்டில் இருப்பாங்களா, அதுக்காக அந்த காலத்தில் பழமொழி. இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள் கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாருன்னா அவர் எல்லா காலத்தையும் கடந்துட்டார். இப்போ நம்ம பூராட நட்சத்திரத்தை தானே நம்ம எடுத்தோம். இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசியும் அதே தான், மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசி அதுதான், உத்திராடத்துக்கு தனுசு ராசி அதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேரக்டர். இந்த பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தா முகம் வசீகரமான முகம். அவர் சுக்கிரன் திசையில் தான் அவர் பிறந்திருப்பார். சுக்கிரனாலே ஒரு வசீகர, ஒரு ஈர்ப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆஹா இந்த முகத்தை இவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி அவருடைய அந்த இது இருக்கும், அந்த வசீகர பவர் இருக்குது. அதெல்லாம் தான் மனிதனுக்கு கிடைச்ச ஒரு சொத்து. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் முகத்தில் தெரியுமா? அது பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வட்டமான முகம், புட்டு கண்ணம், ஏர் நெத்தி, அந்த கண் மீன் மாதிரி அந்த பார்வை, சார்பு பார்வை, பல் வரிசை, இந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்தி தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூராட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பின்னமாகிறதும் அது கடவுள் செயல். இந்த அம்சத்தில் பிறப்பாங்க. அப்போ பிறக்கும்போது அவங்க சுக்கிரன் திசையில் தான் பிறப்பாங்க. இந்த சுக்கிரன் திசை யாருன்னு கேட்டால், பிறக்கும்போதே சுக்கிரன் திசை. பார்த்துக்குங்க, யாராவது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தா பிறக்கும்போதே சுக்கிரன் திசை. அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, சுக்கிரன் திசை எனக்கு அடிச்சிச்சின்னா நான் எப்படியெல்லாம் வாழுவேன் தெரியுமான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு சுக்கிரன் திசை யோகத்தை கொடுத்துருக்கோம், அதனால் எனக்கு சுக்கிரன் திசை நடக்காதான்னு எல்லா மக்களும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பிறக்கும்போதே சுக்கிரன் திசை யாருக்கு பிறக்கும்போதே போயிடும்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு போயிடும்.